In the video, is special. It's a trial or reaction. This is for someone who is missing in action. Rishipedia. Nanda Rishi, welcome to Rishipedia. இந்த பேரை கேட்டே பல வருஷம் ஆகுது இல்ல. யூடியூப்ல ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சடனா என்னாச்சு? ஏன் வீடியோ போட ஸ்டாப் பண்ணிட்டாரு? இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். பட் ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஸோ யார் இந்த ரிஷிபீடியான்னு கேட்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி வீடியோஸ், கோஸ்ட் வீடியோஸ் அண்ட் சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான யூடியூபர். அவரோட யூனிக் ஸ்டோரி டெல்லிங், மீம்ஸ், கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ்லாம் சில டைம் பேசுவாரு. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவர் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருந்துச்சு. அவரோட வைரல் வீடியோஸ் ஏதாச்சும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? சயின்ஸ் பிஹைண்ட் லவ் ஃபெயிலியர், கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, டியூஷன் போகும்போது, பஸ்ல எங்கேயாவது போகும்போது, வேலைக்கு போகும்போதுன்னு சிங்கிள் சைடு லவ், டபுள் சைடு லவ், க்ரஷ்னு இந்த உலகத்துல இருக்கிற 700 கோடி பேருக்கும் இந்த ஃபீல் வாழ்க்கையில ஒரு முறையாவது இருந்திருக்கும். அவர் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில ஒரு சயின்டிபிக் வைப் கிரியேட் பண்ணாரு. பட் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க, மீம்ஸ் போட்டாங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாரு. நிறைய ப்ரெஷர் வந்திருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு, ட்ரால்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி கைஸ். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, யூடியூப்ல கிட்டத்தட்ட 2 மில்லியன் + சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த ஒரு கிரியேட்டர் திடீர்னு வேனிஷ் ஆகிட்டாருன்னா அதுக்கு என்ன ரீசன்? அவருக்கு வந்து பர்சனலாக ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அவருக்கு வந்து யூடியூப் பிடிக்காம இருந்திருக்கலாம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பர்சனலாக வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அதை யூடியூப்ல ஷேர் பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கோம். எல்லாருக்கும் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்னு 2 இருக்கும். ஆனால் எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். நான் லூஸு மாதிரி பண்ணுறது, கத்துறது, என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ரிஷ் கேங் நீங்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் போய் வேற எங்கன்னா பண்ணேன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் ஒன்று சொல்லணும், ஒரு ட்ரால்ஸ்லாம் ஈஸி தான். பட் ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட்லேருந்து பாருங்க, என்ன எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணி, வீடியோ ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி, அப்ரோவியஸாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது யூ வில் ஃபீல் வெரி லோ. கிட்டத்தட்ட இன்னைக்கோட 2 வருஷம் ஆச்சு அவர் வந்து யூடியூப்ல வீடியோ போட ஸ்டாப் பண்ணி. ஆனா இன்னைக்கும் அவர் ரீசெண்ட் வீடியோஸ்ல போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா 2 hours ஆகும், 1 hour ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷ் கேங் வந்து நிறைய பேர் அவர் வீடியோஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட இன்ஸ்டா பேஜ்லயும் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் மீ, நானும் அந்த கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன், சில கமெண்ட்ஸ் நானும் பண்ணேன். ஸோ எந்த ஒரு கிரியேட்டருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவர் வந்து அந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுட்டு அவர் ஏன் ஒன்றும் கம்பேக் கொடுக்கலன்னு தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அண்ட் அவரோட பழைய வீடியோஸ்லாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. இந்த மாதிரி கேஸ்லாம் போராட்டம் தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ற வேலையிலேயே அவங்க பிரச்சனையை சொல்லி அவங்களுக்கான சம்பளமும் திரும்ப கிடைச்சிருச்சு. அண்ட் ஈவன் நிறைய மீம் பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பழைய வீடியோஸ்லாம் போட்டு இப்பயும் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் நானும் ஒரு கிரியேட்டர் தான், இன்னொரு மென்டல் லோட். தட்ஸ் வை ரிஷிபீடியாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அவர் வந்து 2 வருஷமா வீடியோ போல doesn't mean that it's the end of his career. நான் எப்பயுமே உங்க கூடயே இருப்பேன், நீங்களும் என் கூடயே இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமா வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் இப்போ சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. குட் பை. Dear Rishi bro, if you are watching this, we are not here to troll you, we are not here to judge you, we understand your silence, but we also miss your vibe, your knowledge, your content. The Tamil YouTube community needs a creator like you. Come back stronger bro, not for views, but for your patience. Take your time but don't lose hope. நான் சொல்றேன் guys, ஒரே ஒரு கம்பேக் வீடியோ போதும் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில இப்ப இருக்க டாப் கிரியேட்டர்ஸ் கம்பீட் பண்ணி போயிடும் ரிஷிபீடியா. Guys, creators are not mission. Let's spread love instead of hate. So நீங்க வந்து ரிஷ்காங்க இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போடுங்க. and உங்களுக்கு வந்து ஏன் ரிஷிபீடியா பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து ரிஷிபீடியாக்கு ரீச் பண்ண வைக்கணும். மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்ல நான் எப்பயுமே வீடியோ முடிக்கிற மாதிரியே முடிச்சிடுறேன். ஸோ லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. இனிமே என்னோட தொல்லை உங்களுக்கு இல்லை. மறக்காமல் அழுத்திருக்க சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல்ல. புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும், இல்லை வீடியோ பண்ணேன்னா பாய். Nanda Rishi, welcome to Rishipedia.